ஒரு கால் வந்து 20 NTD 20 பாட்ன்றாரு, தாய்லாந்து பாட்டு. நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். வேர்க்கல்ல கூட இருக்குது. இவங்க தான் விற்கிறாங்க பாருங்கள், அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஸியாக. இங்கே பாருங்கள், தைவானில் பண்ணுற மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க. கோட்டையை மாரி தூக்கி போட்டுடுறாங்க. வெறும் இதை மட்டும் தான் சாப்பிட்றாங்க, தோலை மட்டும்தான். எண்ணெய் பயங்கர எண்ணெய் சொட்டுது பாருங்க. செம்மையாக இருக்குது. கலர் கலர் முட்டை. எண்ணெய் பயங்கர எண்ணெய் சொட்டுது பாருங்க. இப்படி மேலே பாருங்க எவ்வளோ கேபிள் போகுது பாருங்க. கொச்ச 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 கொச்சன்னு இருக்குது. இஷ்டத்துக்கு அக்காச்சக்கமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தபால் பெட்டி கூட இருக்குது. அங்கே பாருங்க, போஸ்ட் பாக்ஸ் இருக்குது ரெட் கலரில், தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, ஸ்கூலுக்கு வெளியில் தபால் பெட்டி இருக்குது, நம்ம ஊரில் இருக்க மாதிரியே. இங்கே பாருங்க பில்டிங்கை பாருங்க, அங்கங்கே ஒரு கண்ணாடி ஊழ்ந்த மாதிரி இருந்தது. அதுதான் டிசைன் போல். அங்கே பாருங்க, நடுவில் கேப் விட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அங்கே ஸ்கையே சூப்பராக இருக்குது. வானம் எப்படி இருக்குது பாருங்க. எவ்வளோ ஒயர் பார்த்தீங்களா. நடுவில் பாட்டில் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன ரீசனாக இருக்குன்னா நமக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுப்போம். இங்கே பாருங்க, இந்த கடை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குதுங்க. ரொம்ப பழமையான கடை போல் இது. பொட்டி கடை மாதிரி இருக்குது. அதே ஃபீலிங்கு. இங்கே பாருங்க, முன்னாடி அந்த அப்பளம்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தாய்லாந்து நாட்டில் இப்படி பார்த்தது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இது வரைக்கும் நான் 2-3 நாள் இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கடையை சிட்டிக்குள்ளே பார்க்குறேன், பேங்காக் சிட்டிலேயே. சரிங்களா, நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஏழ்மையான இடம் மாதிரி தெரியுது. கொஞ்சம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம ஊர் அண்ணாச்சி கடை மாதிரி இருக்குது. முன்னாடி எக்கச்சக்கமாக லோக்கல் ஐட்டம்லாம் நிறைய தொங்க விட்ருக்காங்க. பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் கேக்கு, அதெல்லாம் இருக்குது. சிப்ஸு, லோக்கல் ஃபுட்ஸுன்னு எல்லாமே கிடைக்கும் போல் இந்த கடையில். உள்ளே வந்து ஐஸ்லாம் கூட இருக்குது, ஃபுட்லாம் வச்சுருக்காங்க. ஓகே பாருங்க, பாட்டிமா வந்து இது காய்கறி வாங்குறாங்க. சூப்பர், இது நான் எதிர்பார்க்கல. சூப்பர் சர்ப்ரைசிங் நமக்கு இது. அப்படியே இந்தியா ஃபீலிங் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்த உடனே சுமார் நம்மலாம் குழந்தைகளாக இருக்கும்போது எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த செட்டப்பு. இன்னும் கூட மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, வறுத்த மீன் எல்லாம் இருக்குது. இடியாப்பம் பாருங்க, இடியாப்பம் மாதிரியே இருக்குது. சின்ன கடை, சாப்பிட்ற கடை. 50, 60, 70 ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. இங்கேயும் பாருங்க, கையேந்தி பவன் மாதிரி. இங்கே பாருங்களேன், சாலா டேங்க்லேருந்து அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைடெக்காக பயங்கர இதுவாக ஒரே பாட்டி பாப்பு அப்படியே சரக்குன்னு போயிட்டுருக்கு அந்த சைடில். அப்படி இந்த சைடு வந்தோன்னா ஒரு 100 to 200 மீட்டர்ஸ் தான் அங்கேக்கும் இங்கேக்கும் டிஃப்ரென்ஸு. அது அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது இந்த இடம். ரொம்ப நார்மலாக, ரொம்ப பழமையான கடைகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அப்படியே நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் இதெல்லாம். பாருங்கள், 2K கிட்ஸ்லாம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர்லேயும் இப்படி தான் இருந்தது. இப்போவும் ஒரு சில கிராமங்கள் இப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்காது. சிட்டியில் இருக்க பசங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும். இது பாருங்கள், வீசா கன்சல்டேஷன். ஈஸியாக வீசா கிடச்ச போது அதுக்கு கன்சல்டிங்லாம் வச்சுருக்காங்க சர்வீஸ்லாம் தாய்லாண்டுக்கு. எப்படி போனியாவும் தெரில உங்களுக்கு. இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போகணுங்க. நம்ம ஹாஸ்டல் நோக்கி தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். நிறைய இந்த பைக் டாக்ஸி நல்லா யூஸ் பண்ணுறாங்க. சூப்பராக. இங்கே பாருங்க, மாங்காய் மரம். மாங்காய் மரம் இருக்குது.
பிஞ்சு இப்போ தான் விடுது. நிறைய இடத்துல மாங்காய் சீசன், மாம்பழம் சீசன்லாம் வந்துடுச்சு. இந்த மரத்தில் இப்போ தான் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு. செக்யூரிட்டிலாம் இருக்கிறத பார்த்தா ரொம்ப இதுவான பெரிய ஆள் தங்குற இடங்கள் இதெல்லாம். இங்கே பாருங்கள், இந்த வீடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி உள்ள பார்த்தீங்கன்னா அணில் கத்துறதுலாம் சத்தம் கேட்குதா? இந்த கேம்பஸ்குள்ளே தான் பார்த்துக்கோங்க. ஆகா, இது பாருங்க பழமையான பில்டிங் போல. இது மேலெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு. சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே வந்து நம்ம ரைட் எடுக்கணுமா? இப்போது இங்கே ஏதோ ஒரு கடை இருக்குது. பேங்காக் பேங்க். இந்த பேங்க்கு பக்கத்தில் தான் நம்மளோட ஹாஸ்டலு. கரெக்டாக வந்துட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். பரவாயில்லைங்க. நம்ம ஹாஸ்டல் பின்னாடி இவ்வளோ மர்மமான ஒரு இடம். அதான் மர்மமான இடம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நார்மலான ஒரு இடம், சிட்டிக்குள்ளே இருக்கா மாதிரியே இல்லாத ஒரு இடம். அதை உங்களுக்கு காட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ நீங்கள் தரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த அனுபவம் சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நமக்கு அப்பப்போ தென்படுறது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காகவும் இன்னும் எந்தூசியாஸ்டிக்காகவும் இருக்குது. நம்மளை வந்து உத்வேகப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடமும் இன்னும் நிறைய பார்க்கணுன்ற மாதிரி போர் அடிக்காமல் இருக்குது. ஒரு சில சிட்டிலாம் போனால் நமக்கு போர் அடிச்சிடும். கொஞ்ச நாள்லேயே, ஒரு 2 நாள் 3 நாள்லேயே என்னடா அது ஒரு நாளில் பார்க்குறதுக்குன்ற மாதிரி. ஆனால் இந்த இடம் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது சர்ப்ரைசிங்காக. அதனால் வந்து சரி, இந்த சந்துக்கு போகலாம், அந்த சந்துக்கு போகலாம், இப்படி போய் பார்க்கலாம், அப்படி போய் பார்க்கலான்னு நமக்கு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்குது, ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரிங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டு இன்னொரு ரூம் மாற போகிறோம். இங்கேருந்து அந்த ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நம்ம பேட்டரியெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு நைட் மார்க்கெட்டில் சைனா டவுனுக்கு போகிறோம். சைனா டவுன் வந்து தைலாண்ட்லேயே இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குன்றாங்க. அதனால் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அந்த இடத்துல நிறைய ஃபுட்ஸ்லாம் இருக்குன்றாங்க, சூப்பராக இருக்குன்றாங்க. நைட் வியூலாம், பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு, வீடியோலாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம்ன்றாங்க. எக்கச்சக்க பேர் விசிட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. அதனால் கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணியே ஆகணுன்றது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? சரி, நம்ம போவோம். அந்த இடத்தாண்ட போயிட்டு உங்களுக்கு தரமான சம்பவங்கள்லாம் அங்கே காத்துட்ருக்கோன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நல்லா நடக்குதுன்றத. ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.